1977ஆம் ஆண்டிலிருந்து சர்வதேச அருங்காட்சியக தினம் உலகம் முழுவதும் வந்து அனுசரிக்கப்படுகிறது. இந்த 2024ஆம் ஆண்டுக்கான அருங்காட்சியக தினத்துடைய கருப்பொருள் பார்த்திங்கன்னா, தீம் பார்த்திங்கன்னா, அருங்காட்சியகங்கள் கல்வி மற்றும் ஆராய்ச்சிக்காக உபயோகமாக உள்ளதாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நான் கடந்த ஒரு 30 ஆண்டுகளுக்காக வந்து நம்மளுடைய முன்னோர்கள் பாரம்பரியமாக பயன்படுத்தின பொருட்களை வந்து பாதுகாத்துட்டு இருக்கேன், மீட்டெடுக்கிறேன், சேகரிக்கிறேன், அதை காட்சிப்படுத்துகிறேன். இதை பார்க்கக்கூடிய இளம் தலைமுறைகளுக்கு நம் முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்வியல் முறைகள், அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அவங்க வாழ்ந்த பயன்படுத்திய உலோகங்கள், உணவு முறைகள், இது அத்தனையுமே வந்து காட்சிப்படுது. இந்த பொருட்கள்லாம் வந்து காட்சிப்படுத்தும் போது இதை பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் ஆர்வலர்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் இளைஞர்கள் அவங்களுக்கு பார்க்கும்போது என்னென்னா, இதை மாதிரியான பொருட்களை பார்க்கும்போது முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை எப்படிலாம் இருந்திருக்கு, இன்றைக்கு இருக்கக்கூடிய நவநாகரிகத்தில் நம் முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை நம்ம இழந்துட்டோம். முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை இழந்ததால் இன்றைக்கி உடல் ஆரோக்கியம் வெகுவாக குறைஞ்சிருக்கு, பல்வேறு நோய்களுக்கு ஆட்படுறோம். அது மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்றதுக்காகவும் இந்த நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்தி இந்த புழங்கு பொருட்களை வருங்கால தலைமுறைக்கு இன்னும் பல தலைமுறைகள் பார்ப்பதற்கு இதை ஒரு அருங்காட்சியமாக உருவாக்கணுன்றதும் என்னுடைய கனவாக வச்சுருக்கேன். இங்கே வந்து நிறைய பழங்கால பொருள்களை நாங்கள் பார்த்தோம். இங்கே வந்து 4-5 தலைமுறைகளை பார்க்க முடியாத பொருள்களை நாங்கள் இங்கே பார்த்தோம். இங்கே வந்து மியூசியமில் எவ்வளோ ஒரு பழங்கால பொருள்லாம் வச்சுக்கிறாங்களோ அதே மாதிரி இங்கே நிறையா பொருள் வச்சுக்கிறாங்க. இங்கே வந்து ரயில் அடுக்கு, இந்த பெரிய பெரிய பானைகள், ஃபால், அது மாதிரி நிறைய பொருள்கள் இருக்குது. நான் மட்டும் பார்த்தது இல்லாமல் என் கூட வந்த நண்பர்களும் நிறைய பேர் பார்த்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு சின்ன பொருள் கிடச்சாலும் நான் ஒரு நல்லா பாதுகாப்பேன். எனக்கு எந்த ஒரு வேஸ்ட் பண்ணாமல் நல்லா பத்திரமா பாதுகாப்பேன். இங்கே ரயில் அடுக்கு பிடிச்சிருந்தது சார். அதுக்கப்புறம் கூஜா, பார்க்க முடியாத நிறைய பொருள்கள் இங்கே இருக்குது. அதனால் ரொம்ப பார்த்தோம், ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த மாதிரி எங்களை கூட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி எங்கள் விடுதிக்கு. அம்மா இது வந்து ஒரு தனி மனிதரோட கலெக்ஷன்ன்றாங்க. அவர் பேர் வந்து ஐயனார். அவர் வந்து 1000க்கும் மேற்பட்ட பொருள் இங்கே இருக்குதுன்றாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்களும் இந்த மாதிரி பொருள்களை நிறையா பாதுகாப்போம்னு சொல்லிக்கிறோம். நாங்கள் உதவும் கரங்கள் இல்லத்திலிருந்து வந்திருக்கோம். எங்களுக்கு வந்து இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னு எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு எதார்த்தமாக எங்களை இட்டுன்னு வந்தனால இந்த பொருள்லாம் பார்த்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுவும் இந்த சிலம்பம் பாருங்களேன், இதோடைய சத்தம் எவ்வளோ இனிமையாக இருக்குது பாருங்கள். அது எனக்கு இங்கே இருக்கிற பொருளோட எனக்கு இந்த சிலம்பத்தை ரொம்ப கவர்ந்ததாக இருந்தது. இங்கே பாருங்கள், இது வந்து பழமையான பொருள். இது வந்து ஒரு டீ சக்கு. ஆனால் இந்த காலத்தில் வந்து ஒரு சக்கு முறையாக தான் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு மை ஷேப்பில் ரொம்ப அழகாக வடிவச்சுக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு கவர்ச்சியாக இருக்குது. இதெல்லாம் ரொம்ப கலெக்ட் பண்ணணும் எனக்கு ஒரு ஆர்வமாக இருக்குது. இந்த ஸ்லிப்பர் வந்து இரும்பால் செஞ்சுருக்காங்க. நம்ம ஸ்லிப்பர்லாம் வந்து ஒரு லப்பரில் இருக்கும். இதெல்லாம் எப்படி வந்து முன்னோர்கள் வந்து வடிவமைச்சிருக்காங்க. ரொம்ப பார்க்கவே வியப்பாக இருக்குது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.